போன வீடியோஸ்ல நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட் ஸ்பீச்லேருந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு எப்படி மாற்றணும், ஒரு சென்டென்சஸாக இருந்தால் எப்படி மாற்றணும், ஒரு ஸ்டான்ஸா லைக் ஒரு பேராகிராஃப்ஸாக இருந்தால் எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் யூஸ் பண்ணி அதோட ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் நமக்கு இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெட்ன்ற வேர்டு கேள்விப்பட்டிருப்பீங்க, LET. இந்த லெட்ன்ற வேர்டு எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம், லைக் அலோ பண்ணுறதுக்கு, பெர்மிட் பண்ணுறதுக்கு, டு சஜஷன் ஆக்ஷன், ஒரு ஆக்ஷனை வந்து சஜஸ்ட் பண்ணுறதுக்கு, சம்திங் ஹேப்பன், ஒரு நடக்க போகிற விஷயத்துக்கு, இது எல்லாத்துக்குமே லெட் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த லெட்ன்ற வேர்டுக்கு நம்ம V1 V2 V3 ஃபார்ம்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நிகழ்காலத்துலேயும் லெட்டு தான், கடந்த காலத்துலேயும் லெட்டு தான், எதிர்காலத்திலும் லெட், விச் மீன்ஸ் லெட் நம்ம புட் ஷட் சொல்லுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் V1 V2 V3 மூணுமே வந்து லெட்டுக்கு லெட்டே தான். ஸோ லெட் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணி நம்ம சென்டென்சஸ் எடுக்கிறோம் அப்படின்னா மோஸ்ட்லி அது இம்பரேட்டிவ் சென்டென்சஸாக தான் இருக்கும் இல்லையா. ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்த டவுட் என்னன்னா, லெட் யூஸ் பண்ணி ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்சஸ் வந்தால் அதை பாசிவ் வாய்ஸ்க்கு எப்படி சேஞ்ச் பண்ணணும், அதுக்கான ஃபார்முலா சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ டுடேஸ் டாபிக் இஸ் ஆக்டிவ் வாய்ஸ் டு பாசிவ் வாய்ஸ். பர்டிகுலர் பார்த்தீங்கன்னா எதை பற்றி நம்ம பேச போகிறோம், லெட் அப்படின்றத வச்சு ஸ்டார்ட் பண்ணுற சென்டென்சஸ் எப்படி நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, உங்களோட சப்போர்ட் ரொம்பவே தேவை. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நார்மலாக ஒரு ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பாசிவ் வாய்ஸ்க்கு ஒரு சென்டென்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ராம் கில்ஸ் ரவி அப்படின்ற ஒரு சிம்பிள் SVO பேட்டர்ன் சென்டென்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ராம் இஸ் சப்ஜெக்ட், கில்ஸ் இஸ் த ஆக்ஷன், வாட் ஹேப்பன்ஸ் தேர், யாரை அப்படின்ற கொஸ்டின் வர இடத்துல ஆப்ஜெக்டாக எடுத்துப்போம். ஸோ SVO ஆக்டிவ் வாய்ஸை பொறுத்த மட்டும் சரி, பாசிவ் வாய்ஸை பொறுத்த மட்டும் சரி, ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க சென்டென்ஸில் SVO நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஆக்டிவ்லேருந்து பாசிவாக மாற்றும் பொழுது ஆஸ் பர் ரூல் நம்மளுக்கு எது ஃபர்ஸ்ட்டில் வந்துடும், ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் வரும், டென்ஸ் V3 சேஞ்ச் ஆகும், ப்ரிப்போசிஷன் பை ஆட் பண்ணணும், சப்ஜெக்ட் லாஸ்ட்டாக வந்துடும் இல்லைங்களா. ஸோ இப்போ இங்கே வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிறதால நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணுவோம், ஆம் இஸ் ஆர் யூஸ் பண்ணணும், ஐ வந்தால் தான் ஆம் யூஸ் ஆகிருக்கும். ஸோ ஆஸ் பர் ரூல் ரவி சிங்குலர் பர்சன், ஸோ இஸ் கில்டு, கில்லோட V3 கில்டு, ப்ரிப்போசிஷன் பை டு பி ஆடட் பை ராம். ஸோ த ஆன்சர் இஸ் ரவி இஸ் கில்டு பை ராம். ஸோ நார்மலாக ஒரு ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பாசிவ் வாய்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணும்போது நம்ம என்ன ஐடென்டிஃபை பண்ணுவோம், SVOவில் இருந்து தான் பாசிவ்க்கு சேஞ்ச் பண்ணும்போது OVSஆக மாறும் இல்லைங்களா. அதே ஃபார்மேட் தான், த சேம் ஃபார்மேட் தான் வந்து நம்ம லெட் இம்பரேட்டிவ் சென்டென்சஸ்க்கும் வந்து ஐடென்டிஃபை பண்ணி சேஞ்ச் பண்ண போகிறோம். அதோட ஃபார்முலா தான் இங்கே கொடுத்துருக்கேன். லெட் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் ப்ளஸ் B ப்ளஸ் V3. பைக்கு பதில் நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணுவோம், B. ஏன்னா இம்பரேட்டிவ் சென்டென்சஸில் மோஸ்ட்லி இன் ரேர் கேஸ் ஒன்லி வில் பி ஹேவிங் த சப்ஜெக்ட் இல்லையா. சப்ஜெக்ட் இல்லாமல் தான் இப்போ லெட் யூஸ் பண்ணி சென்டென்ஸ் வருது, ஒரு இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் வருது அப்படின்னு சொன்னாலே நம்ம அதை பாசிவ் வாய்ஸ்க்கு மாற்றும் பொழுது லெட் வேர்டு தான் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஷட் த டோர். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் என்ன எழுதுறேன், ஷட் த டோர். ஓகேங்களா. இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் வந்தால் தான் நம்ம ஜாஸ்தி நம்ம லெட் யூஸ் பண்ணுவோம். இப்போ இங்கே சப்ஜெக்ட் யாரால் அந்த கதவு மூடப்பட்டது அப்படின்றத மென்ஷன் பண்ணல இல்லைங்களா. ஸோ சப்ஜெக்ட் இஸ் மிஸ்ஸிங் ஹியர். என்ன ஆக்ஷன் அங்கே நடந்திருக்கு, ஷட், வாட் இஸ் பீன் ஷட் தேர், என்ன அங்கே மூடி இருக்காங்க, த டோர், அப்போ அது ஆப்ஜெக்ட். இப்போ இங்கே ஃபார்முலா பாருங்கள், லெட் ஆட் பண்ணணும், லெட் ஆப்ஜெக்ட் என்ன, த டோர், லெட் த டோர் பி, ஷட்டோட V3 ஷட் 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 தான். ஸோ த ஆன்சர் இஸ் லெட் த டோர் பி ஷட். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் சப்ஜெக்ட் இல்லாமல் ஒரு சென்டென்ஸ் எழுதுறேன், ஒரு இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் எழுதுறேன்னா நம்ம அதை இப்படி தான் சேஞ்ச் பண்ணுவோம். ஒருவேளை சென்டென்ஸே லெட்டை வச்சு பிகின் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுவோம்னு பார்க்கலாம். சரி, நம்ம லெட்ல இருந்து ஒரு இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் மாற்ற போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஃபார்முலா என்ன சொல்லியிருந்தேன், லெட் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் ப்ளஸ் B ப்ளஸ் V3 இல்லைங்களா. ஃபார்மேட் கரெக்டாக இருக்குங்களா. லெட் ஆப்ஜெக்ட் B V3. ஸோ அப்போ லெட்டுக்கு பின்னாடி வர்றதா என்னது உங்களுக்கு, ஆப்ஜெக்ட் B, இது V3. ஸோ திஸ் இஸ் த வேர்ப் ஹியர். ஓகேங்களா. இப்போ இதை நம்ம பாசிவ்ல இருந்து ஆக்டிவ்க்கு மாற்றும் போது என்ன பண்ணணும், ஓப்பனோட V1 என்ன, ஓப்பன்,
the door. That's it. This is a simple imperative sentence. Open the door அப்படின்ற questionக்கான answer தான் என்ன? Let the door be opened. அப்ப இந்த சென்டென்ஸ்க்கு பாருங்க, let the snake be killed. Let O, that is object, be V3. அப்ப V3 ஓட V1 என்ன? Kill the snake is the answer. அப்ப kill the snake அப்படின்ற ஆன்சருக்கு தான், ஆக்டிவ்க்கு தான் பாசிவ் என்னவா வந்திருக்கு? let the snake be killed. இப்போ இங்க ரெண்டு சென்டென்சஸ் எழுதி இருக்கேன் பாருங்க. help the poor. இந்த imperative sentence எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணலாம்? help அப்படின்றது verb, the poor அப்படின்றது object. as per rule எது ஃப்ரண்ட்ல வந்துரும்? by adding the let the poor be helpோட V3 helped. இப்போ இந்த சென்டென்ஸ் உங்களுக்காக. clean your room. ஸோ clean அப்படின்றது verb, your room அப்படின்றது ஆப்ஜெக்ட். ஸோ VO இருக்கு. இதை எப்படி நீங்கள் பாசிவ்க்கு சேஞ்ச் பண்ணுவீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவில் என்ன கரெக்ஷன்ஸ் இருந்தாலும், உங்களோட சஜஷன்ஸ் இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.